Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah, alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala sayyidina Muhammadin wa ala alihi wa ashabihi ajma'in, amma ba'd. Faqad qala Allah subhanahu wa ta'ala fi kalamihi al-qadim wal furqanil majid. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Wa laqad ba'atsna fi kulli ummatin rasulan minhum an ya'budu Allaha wa yajtanibut taghut. Faminhum man hadallah wa minhum man haqqat 'alaihi ad-dhalalah. Fasiru fil ardi fanzuru kaifa kana 'aqibatul mukadzibin. Shadaqallahul 'azim. Subhanaka la 'ilma lana illa ma 'allamtana innaka antal 'alimul hakim. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. Allahumma shalli 'ala Muhammadin tibbil qulubi wa dawaiha wa 'afiyatil abdani wa shifaiha wa nuril absari wa dhiyaiha wa 'ala alihi wa sahbihi wa sallim. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் வார்த்தைகளை தொடர்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் வாழ்வை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லவர்கள், நாதாக்கள் இங்கே குழுமி இருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பாக்கியம் நிறைந்த ஒரு மார்க்கத்தில் நம்மை வைத்திருக்கிறார். இஸ்லாம் மார்க்கம் கொள்கைகளால் மிக தெளிவானது. அழகான கொள்கைகளை இந்த இஸ்லாம் மார்க்கம் போதித்து தந்திருக்கிறது. படைப்புகளுக்கும் படைத்தவனுக்கும் மத்தியில் அழகானதொரு வேறுபாட்டை நமக்கு தெளிவுபடுத்தி தந்திருக்கிறது. படைத்தவனுக்கும் படைப்புகளுக்கும் மத்தியில் உள்ள தெளிவில்லாத போது, அதை சரியாக புரிந்து கொள்ளாத நேரத்தில் மனிதர்கள் வழிதவறி போய்விடுகிறார்கள். அதை சரியாக புரிந்து கொண்டவர்கள் நேர்வழி பெற்றவர்களாக இருக்கிறார்கள். வழிதவறி போனவர்கள் காபிர்களாக, இணை வைப்பாளர்களாக மாறி போனார்கள். இவ்வளவு பெரிய மோசமான கருத்தியலில் இந்த சமூகம் போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபிமார்களையும் ரசூல்மார்களையும் இந்த உலகத்திற்கு அனுப்பி கொடுத்தார். நபிமார்களும் ரசூல்மார்களும் என்ன கருத்தை இந்த சமூகத்திற்கு மத்தியில் எடுத்து வைத்தார்களோ, அதை சரியாக புரிந்து கொண்டவர்கள் ஈமான்தாரிகளாகவும், சரியாக புரிந்து கொள்ளாதவர்கள் இணை வைப்பாளர்களாகவும் மாறி போனார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே சொல்லித் தருகிறார், வலகத் பஅத்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலன் அன் யஅ்புதுல்லாஹ வ யஜ்தனிபுத் தாகூத். ரசூல்மார்கள் அனுப்பப்பட்ட செய்தியையும், ரசூல்மார்கள் இந்த சமூகத்திற்கு வந்து சொன்ன செய்தியையும், எதை இந்த சமூகம் விலகி இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த செய்தியையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வசனத்திலே தெளிவுபடுத்துகிறார். வலகத் பஅத்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலா. ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒரு தூதரை நாம் அனுப்பி கொடுத்தோம். அந்த தூதர் என்ன செய்தார்? அன் யஅ்புதுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று உங்களுக்கு அவர் சொன்னார். வஜ்தனிபுத் தாகூத், நீங்கள் ஷைத்தானை தவிர்த்து கொள்ளுங்கள், சிலை வணக்கத்தை விட்டுவிடுங்கள், அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய காரியங்களை விட்டுவிடுங்கள் என்று அந்த ரசூல் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். சொல்லிக் கொடுத்து விட்டு இதை அல்லாஹ் இந்த விஷயத்தை சொல்லிக் கொடுத்து விட்டு சொல்லுகிறான்,
இந்த ரசூல்மார்கள் சொன்ன செய்தியை உள்ளார்ந்த முறையில் விளங்கிக் கொண்டவர்கள், யாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறானோ அதை உள்வாங்கிக் கொண்டவர்கள் நேர்வழி அடைந்து விட்டார்கள். இப்படி ரசூல்மார்கள் போதித்த செய்தியை கேட்ட அந்த மக்கள், அல்லாஹ் நேர்வழி காட்டிய மக்களும் இருக்கிறார்கள். யாருக்கு வழிகேடுதான் முடிவு என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா முடிவெடுத்து விட்டானோ அவர்கள் வழிகட்டு போனவர்களும் இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு, ஃபஸீரு ஃபில் அர்தி ஃபன்துரு கைஃப கான ஆகிபத்துல் முகذிபீன், உலகம் முழுக்க நீங்கள் சொல்லி பாருங்கள், அந்த ரசூல்மார்களையும் நபிமார்களையும் பொய்ப்பித்தவர்களினுடைய முடிவு எப்படி இருந்தது என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம் சமூகத்திற்கு, மனித சமூகத்திற்கு சொல்லி தருகிறார். இப்படி ஏராளமான நபிமார்கள் மனித சமூகத்தில் இருக்கக்கூடிய மோசமான சில பழக்க வழக்கங்களை நீக்கிக் கொள்வதற்காகவும் நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுப்பதற்காகவும் தான் நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அனுப்பி கொடுத்தார். அப்படி வந்த ரசூல்மார்களில் ஒருவர் தான் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த சமூகத்தில் சிலர் எப்படி எடுத்துக்கொண்டார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபியாக சரியாக புரிந்து கொண்டவர்கள் யார், புரிந்து கொண்டவர்கள் எப்படி வெற்றி அடைந்தார்கள், புரிந்து கொள்ளாதவர்கள் எப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு ஆளானார்கள் என்பதை குறித்து அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நமக்கு தெளிவாக சொல்லித் தருகிறார். நபிமார்களை பொறுத்தவரை இந்த உலகத்தில் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சில அவர்களுக்கென்று சில விதமான அற்புதங்களை கொடுக்கிறார். அற்புதங்களை சில நேரங்களில் அல்லாஹ் நடத்தி கொடுக்கிற போது அந்த அற்புதங்களை பார்த்து அவர்கள் மிக மோசமான முறையில் சில நேரங்களிலே சித்தரிக்கப்பட்டார்கள். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்பும் அதிசயம், அவர்கள் நிறைய இந்த உலகத்திற்கு அற்புதங்களையும் காட்டி சென்றிருக்கிறார்கள். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்பை குறித்து அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லி தருகிற போது அதற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறார், வானவர்கள் வருகிறார்கள். வானவர்கள் வந்த வானவர்கள் அதற்கு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், இத காலத்தில் மலாயிகத்து யா மரியம் இன்னல்லாஹு யுபஷ்ஷிருகி பிகலிமத்தின் மின் ஹுஸ்முல் மஸீஹ். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து வானவர்கள் அழைத்து சொல்லுகிறார்கள், மரியமே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லி தருகிறார். அவன் புறத்திலிருந்து ஒரு நற்செய்தி உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அது என்ன நற்செய்தி? உங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் என்கின்ற நற்செய்தியை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவன் புறத்தில் உள்ள சில வார்த்தையின் மூலமாக உருவாக்குவதாக இருக்கிறது என்கிற செய்தியை சொன்னபோது அவர் பெயர் ஈசா என்கிற பெயரையும் சொன்னார். அப்படி சொன்னபோது யதார்த்தமாக ஒரு பெண்மணி நினைப்பார்கள் அல்லவா, மனித இயல்பு என்பது ஆணும் பெண்ணும் இணைந்ததற்கு பின்னால் தானே குழந்தை பேர் என்பது கிடைக்கும். அந்த அர்த்தத்தில் அதற்கு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்த வானவரிடத்தில் இப்படி அல்லாஹ்விடத்திலே பேசுகிறார்கள், ரப்பி அன்னா யகூனு லி வலதுன் வலம் யம்சஸ்னி பஷர். இறைவா, ஆணும் பெண்ணும் சேர்ந்ததற்கு பின்னால் தானே குழந்தை பேர் என்பது கிடைக்க வேண்டும். நான் திருமணமும் முடிக்கவில்லை, நான் நடத்தை கட்டவிடம் இல்லை, நன்னடத்தை உள்ளவளாக இருக்கிறேன். என்னை ஆண் தொடாத நேரத்தில் எப்படி எனக்கு குழந்தை பேர் கிடைக்கும் என்று யதார்த்தமான வார்த்தையை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டபோது அல்லாஹ் சொன்னான், கதாலி, அப்படித்தான் நடக்கும். நீங்கள் எப்படி கேட்கிறீர்கள், எப்படி பிறக்கும் என்றல்லவா கேட்கிறீர்கள், கதாலிக், அப்படித்தான் நடக்கும் என்று சொல்லிவிட்டு யஹ்லுகு மா யஷா, அல்லாஹ் தஆலா அவன் எப்படி படைக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறானோ அப்படித்தான் படைக்கிறார். வ இதா கமா அம்ரன் ஃபஇன்னமா யகூலு லஹு குன் ஃபயகூன். ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா குன், நடக்க வேண்டும் என்று சொல்லுவான், அந்த காரியம் நடந்துவிடும். உலகத்தினுடைய நீதி வேண்டுமானால் ஆணும் பெண்ணும் கலந்ததற்கு பின்னால் தான் குழந்தை பேர் என்று இருந்தாலும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஆண் இல்லாமலும் ஆணினுடைய துணை இல்லாமலும் ஒரு குழந்தை பேரை கொடுக்க முடியும் என்று அதற்கு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சுப செய்தி சொன்னார். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கருவுற்ற நிகழ்ச்சியை சூரத்துல் மரியமில் ஒரு பக்கத்திற்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மிக அற்புதமாக சொல்லி தருகிறார். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறார்கள். அவர்கள் குளிப்பதற்காக செல்லுகின்ற போது அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு ஆணினுடைய தோற்றத்தில் அந்த இடத்திற்கு அனுப்புகிறார்.
குளிக்க மக்களை விட்டு ஒதுங்கி இருக்கிறார்கள். ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்தில் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனித தோற்றத்திலே எங்கே வந்து நிற்கிறார்கள். சாதாரணமாக யோசித்து பார்க்கிறோம், ஒரு பெண் தனிமையில் இருக்கும்போது அந்த இடத்திலே ஏதாவது ஒரு ஆண் இருந்தால் ஒரு பதற்றம் ஏற்படும் அல்லவா? அந்த பதற்றத்தில் கேட்கிறார்கள். அவர்கள் கேட்கக்கூடிய அந்த வார்த்தை, இன்னி அஊது பிக மின்க இன் குன்த தகியா, இன்னி அஊது பிக பிர்ரஹ்மானி மின்க இன் குன்த தகியா. நீங்கள் நான் தனிமையில் இருக்கும்போது இந்த இடத்திலே வந்திருக்கிறீர்கள், நீங்கள் நல்ல மனிதராக இருந்தால் நான் உங்களிடத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன், என்னை விட்டு நீங்கள் விலகி செல்லுங்கள் என்று அதற்கு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னபோது ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே சொல்லுகிறார்கள், நான் யார் என்பதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள். இன்னமா அன ரசூலு ரப்பிகி லி அஹபலகி குலாமன் ஸகியா. நான் சாதாரணமான மனிதர் அல்ல, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஒரு தூதர். நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். எதற்காக நான் வந்திருக்கிறேன் தெரியுமா? லி அஹபலகி குலாமன் ஸகியா, ஒரு பரிசுத்தமான ஒரு குழந்தையை உங்களுக்கு கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன் என்ற போது அப்பொழுதும் கேட்கிறார்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அன்னா யகூனு லி குலாமுன் வலம் யம்சஸ்னி பஷரன் வலம் அகு பகியா. நான் தவறான நடத்தை உள்ளவளும் அல்ல, நான் எனக்கு எந்த விதமான ஆணினுடைய தொடர்பும் இல்லாமல் இருக்கின்ற போது எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் என்ற அந்த விஷயத்தை சொன்னபோது அல்லாஹ் அப்படித்தான் உங்களுக்கு நடக்கும் என்று சொல்லி தந்திருக்கிறான், அதனால் அப்படித்தான் நடக்கும் என்கின்ற வார்த்தையை ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். கடைசியில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கென்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொன்ன அந்த செய்தியை அங்கே அவர்கள் உயிரை கொடுக்கிறார்கள். அவர்கள் சட்டையை அணிந்து கொள்ளுகின்ற போது கருவுறுகிறார்கள் அதற்கு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இந்த கருவுற்றதற்கு பின்னால் தூரமான இடத்திற்கு போகிறார்கள், மக்களை விட்டு ஒதுங்கி போகிறார்கள். அப்படி ஒதுங்கி போகக்கூடிய நேரத்தில் கடைசியில் அந்த கருவுற்ற மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிரசவத்தினுடைய நேரம் ஏற்படுகிறது. அந்த நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பிரசவத்தில் இருக்கக்கூடிய மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லித் தருகிறார். நீங்கள் செல்லுங்கள், பேரித்த மர இடத்திற்கு நீங்கள் செல்லுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கிறார். நிறை மாத கர்ப்பிணியாக மரியம் அலைஹிஸ்ஸலாம் போகக்கூடிய நேரத்தில் ஆணினுடைய தொடர்பு இல்லாமல் கருவுற்று இருக்கிறார்கள் அதற்கு மரியம் அலைஹிஸ்ஸலாம். அப்பொழுது சொல்லுகிறார்கள், ஒரு சாதாரண பெண்மணியினுடைய மன வலி எப்படி இருக்கும் அதை போன்று பேசுகிறார்கள். யா லைத்தனி மித்து கபல ஹாதா வ குன்து நசியம் மன்சியா. இந்த நேரத்தில் நான் இறந்திருக்க கூடாதா? அப்படி இறந்து போயிருந்தால் நான் மக்களிடத்தில் பேசப்பட்டு கடைசியில் மறக்கடிக்கப்பட்டிருப்பேன் அல்லவா? இப்படி ஒரு நிலைமையா என்று அவர்கள் இப்படி தங்களை அல்லலாய்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன்தானே அங்கே கருவை உருவாக்கி கொடுத்தான். அல்லாஹ் கூப்பிடுகிறான், ஃபநாதாஹா மின் தஹ்திஹா அல்லா தஹஸனி வ கத் ஜஅல ரப்புகி தஹ்தகி சரியா. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து சொல்லுகிறான், மரியமே லா தஹஸனி, நீங்கள் கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு கருவை உருவாக்கி கொடுத்தது நான். ஆணுடைய துணை இல்லாமல் உங்களுக்கு கருவை நான் தானே உருவாக்கி கொடுத்தேன். நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் ஒரு நீர் சுனையை நான் ஏற்பாடு செய்திருக்கிறேன், அந்த இடத்திற்கு செல்லுங்கள் என்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து அல்லாஹ் சொல்லி அதற்கடுத்து சொல்லுகிறான், பேரித்த மலையினுடைய அந்த கொலையை பிடித்து நீங்கள் ஒழுக்குங்கள். அந்த பேரித்த மரத்தில் இருந்து சில பேரித்த பழங்கள் விழும் அல்லவா, அந்த பழத்தை எடுத்து நீங்கள் சாப்பிட்டுக் கொள்ளுங்கள். கீழே இருக்கக்கூடிய ஆறிலிருந்து நீங்கள் புசித்து தண்ணீரையும் அருந்திக் கொள்ளுங்கள் என்கின்ற சுப செய்தியை சொல்லிவிட்டு குழந்தை பெற்றெடுத்ததற்கு பின்னால் ஆணினுடைய துணை இல்லாமல் குழந்தையை பெற்றெடுத்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் குழந்தை எடுத்துக்கொண்டு சமூகத்திடத்திலே வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அதையும் சொல்லிக் கொடுக்கிறான். நீங்கள் குழந்தையை எடுத்து சமூகத்தில் வரக்கூடிய நேரத்தில் இப்படி சொல்லிவிடுங்கள், நான் நோன்பாக இருக்கிறேன், மௌன விரதம் என்று சொல்லுகிறோம் அல்லவா, நான் இன்னைக்கு பேச போறதில்லை என்று சொல்லிவிட்டு பதனு கல்லிமல் யோமையின் செய்யா, மனிதரிடத்திலே நான் பேச போவதில்லை, அப்படி நான் முடிவு செய்திருக்கிறேன் என்கின்ற விஷயத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி கொடுத்து விட்டு அந்த இடத்திற்கு மக்களிடத்திலே குழந்தை எடுத்து வரக்கூடிய மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து மக்கள் சொன்னார்கள், என்ன மாதிரி காரியத்தமா நீ செய்துவிட்டு வந்திருக்கிறாய், மிகப்பெரிய தவறை அல்லவா செய்துவிட்டு வந்திருக்கிறாய் என்று அதற்கு மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொல்லிவிட்டு சொன்னார்கள், யா உக்த ஹாரூன் மா கான அபூகி இம்ரஅ ஸௌஇன், உங்களுடைய தந்தை குற்றவாளி அல்ல, உங்களுடைய தந்தை நடத்தை கட்டவர் அல்ல, அவ்வளவு சிறந்த பெற்றோருக்கு பிறந்து விட்டு நீங்கள் இப்படி ஒரு காரியத்தையா செய்து விட்டாய் என்று சொல்லி மரியம் அலைஹிஸ்ஸலாத் அவர்களை பார்த்து இப்படி அந்த மக்கள் எல்லாம் பேசிய போது அல்லாஹ்வும் சொல்லி கொடுத்திருக்கிறான் அல்லவா,
யாராவது உங்களை பார்த்தால் நீங்கள் பதில் எதையும் சொல்ல வேண்டாம் என்கின்ற செய்தியை அல்லாஹ் கற்றுக் கொடுத்ததை போல அவர்கள் அந்த இடத்திலே சொல்கிறார்கள். அசாரத்து இலை, குழந்தையை கையை காட்டுகிறார்கள். தொட்டிலே நான் வைத்திருக்கிறேன் அல்லவா குழந்தை, அந்த குழந்தை இடத்திலே நீங்கள் கேட்டு பாருங்கள் என்னுடைய பத்தினித்தனத்தை என்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னபோது அப்பொழுது அவர்கள் கேட்கிறார்கள். அசாரத்து இலை காலு கைஃப நுகல்லிமு மன் கான ஃபில் மஹதி சபிய்யா, தொட்டிலே கிடக்கக்கூடிய குழந்தை எப்படி பேசும் என்று கேட்கிறார்கள். சாத்தியமில்லாத ஒன்று, ஒரு குழந்தை எப்படி பேச முடியும்? அப்படி பேசும் என்று கேள்வி கேட்ட போதுதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குழந்தையாக இருக்கக்கூடிய நேரத்தில் பேசக்கூடிய ஆற்றலை ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கிறார். அங்கே பேசுகிறார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம், இன்னி அப்துல்லாஹ், நான் அல்லாஹ்வினுடைய அடிமை, ஆத்தானியல் கிதாப், எனக்கென்று ஒரு வேதத்தை அல்லாஹ் கொடுப்பான், வஜஅலனி நபியா, என்னை இதற்கடுத்து ஒரு நபியாக மாற்றி கொடுப்பான், வஜஅலனி முபாரக்கா, என்னை பரக்கத்து பொருந்தியவனாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான், வஅௌசானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகா, தொழ வேண்டும் என்றும் ஜகாத்தை கொடுக்க வேண்டும் என்றும் அல்லாஹ் எனக்கு போதித்து கொடுத்திருக்கிறார், நான் உயிரோடு இருக்கும் வரை இவைகளெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி தந்திருக்கிறான் என்கின்ற இத்தனை வணக்க வழிபாடுகளை எல்லாம் அதற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தையாக இருக்கக்கூடிய நேரத்தில் பேசிவிட்டு அடுத்து சொல்வார்கள், ஓ பர்ரம்பி வாலிதத்தி, என்னுடைய பெற்றோர்களுக்கு நான் நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்றும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா என்னை சொல்லி தந்திருக்கிறான். இதை தொடர்ச்சியாக பேசிவிட்டு அதற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசுகிறார்கள். இப்படி ஒரு அற்புதமான முறையில் பிறந்திருக்கக்கூடிய குழந்தையை அவர்கள் இப்படி யோசித்து பார்த்தார்கள். தந்தை இல்லாமல் பிறந்திருக்கிறார், அங்கே ஒரு ஆணினுடைய துணை இல்லாமல் பிறந்திருக்கிறார். அதனால் அவர்கள் வழிகட்டு போனதனுடைய காரணம் என்ன என்று யோசித்து பார்க்கிற போது அவர்கள் இப்படி யோசித்தார்கள். தந்தை இல்லாமல் பிறந்திருக்கக்கூடிய குழந்தை தந்தையாக அல்லாஹ்வை மாற்றினார்கள். அவர்கள் பேசக்கூடிய பேச்சு மாறி போனது. எப்படி பேசினார்கள்? ஈசா என்பவர் தந்தை இல்லாமல் பிறந்திருக்கிறார், எனவே அல்லாஹ்வினுடைய மகன் என்ற வார்த்தையை அவர்கள் சொன்னார்கள். அதே போல அதோடு நிறுத்தி கொள்ளவில்லை, அல்லாஹ்வினுடைய மகன் என்றார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாத்தையும் கடவுளாக ஆக்கினார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் கடவுளாக ஆக்கி கொடுத்தார்கள். அதே போன்று கடவுளுடைய மகன் என்றும் இறைவனுடைய மகன் என்றும் பேசினார்கள். இந்த மூன்று விதமான சறுக்குதல்களில் அவர்கள் உள்ளான காரணத்தினால்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தெளிவுபடுத்தி கொடுக்கிறார். அற்புதங்கள் கொடுப்பது என்பது அல்லாஹ்வுடைய வல்லமைக்கு உட்பட்டது. மனிதனுடைய வாழ்க்கையிலே மனித சமூகத்தை அவன் உருவாக்குகிறான் என்றால் 4 அமைப்புகளிலே உருவாக்கி வைத்திருக்கிறார். ஒன்று, தந்தையும் தாயும் இல்லாமல் அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்திருக்கிறார். அல்லாஹ் சொல்லுகிறார், இன்ன மஸல ஈசா இன்தல்லாஹி கமஸலி ஆதம் கலகஹு மின் துராபின் சும்ம கால லஹு குன் ஃபயகுன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மண்ணால் படைத்த ரப்புல் ஆலமீன் அங்கே ரூஹை கொடுத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனித தோற்றத்திலே வந்து விடுகிறார்கள். அங்கே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய படைப்பு தந்தையும் இல்லை தாயும் இல்லை. அதே போன்று தாய் இல்லாமல் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஹதரத் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தார். அதே போன்றுதான் தாய் இல்லாமல் ஹவ்வாவை படைத்ததை போல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தந்தை இல்லாமல் ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தார். அதே போன்று மற்ற மக்களை எல்லாம் ஒரு ஆணினுடைய துணையின் மூலமாகவும் பெண்ணின் துணையின் மூலமாகவும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா படைத்தார். இங்கே நமக்கு விளங்க வேண்டிய செய்தி என்னவென்றால், இதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய வல்லமைக்கு உட்பட்டது என்று புரியக்கூடிய நேரத்தில் பிரச்சனைகள் நமக்கு ஏற்படாமல் போய்விடும். அந்த பிரச்சனைகள் அவர்களுக்கு ஏற்பட்ட காரணம் அல்லாஹ்வுடைய வல்லமையை புரிந்து கொள்ளாமல் தவறான முறையில் விளங்கி கொண்ட காரணத்தினால் அல்லாஹ்விற்கு மகன் என்றும் பேசினார்கள், அவர்களையே அல்லாஹ் ஆக்கினார்கள். முக்கடவுளில் ஒரு கடவுள் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பேசி வழிகட்டு போனார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த கிறிஸ்தவர்கள் நசராணிகள் வழிகட்டு போனதை குறித்து குர்ஆனின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார். அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸே குதுஸியிலே சொல்வார்கள், மனிதன் செய்யக்கூடிய மிகப்பெரிய கெடுதி என்னவென்பதை சொல்லித் தருகின்ற போது அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான், கஸ்ஸபனி இப்னு ஆதம், மனிதன் என்னை பொய்யன் என்று சொல்லுகிறான். வலம் யகுன் தாலிக, என்னை பொய்ப்பிக்கக்கூடியதற்கு அவனுக்கு அருகதை இல்லை. வஷதமனி, மனிதன் என்னை திட்டுகிறான். வலம் யகுன் தாலிக், அப்படி திட்டுவதற்கும் அவனுக்கு உரிமை இல்லை என்று 2 செய்திகளை அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்துவிட்டு மனிதன் எப்படி பொய்ப்பிக்கிறான் என்பதை சொல்லுகிறான். فأما تكذيبه إياه فزعم أني لا أقدر أن أعيده كما كان. ஒரு மனிதன் இறந்ததற்கு பின்னால் திரும்ப இந்த மனிதனை உயிர்படுத்தி எழுப்ப முடியாது என்று அவன் நினைத்துக் கொண்டிருக்கிறான் அல்லவா.
இதுதான் என்னுடைய வல்லமை, அவன் பொய் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். அதே போல என்னை திட்டுகிறான் என்பதற்கு உதாரணம் என்ன தெரியுமா? ஃபகௌலுஹு லீ வலதுன், எனக்கு பிள்ளை இருக்கிறது என்று சொல்லித் தருகிறார். அல்லாஹ்விற்கு பிள்ளை என்று அவர்கள் உருவாக்கி கொடுத்தார்கள் அல்லவா ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை. அல்லாஹ் சொல்கிறான், ஃபசுப்ஹானி, நான் பரிசுத்தமானவன், அன் அத்தகித சாஹிபத்தன் வலா வலதா, மனைவியை எடுத்துக்கொள்வதற்கும் பிள்ளைகளை எடுத்துக்கொள்வதற்கும் அதை விட்டும் நான் பரிசுத்தமானவன். ஆனால் மனிதன் இப்படி திட்டி திட்டி என்னை சஞ்சலப்படுத்தி கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தவறான விளக்கம் புரிந்த அந்த மனித சமூகத்திற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக விளக்கத்தை சொல்லித் தருகிறார். அதே போன்ற நாளை கியாமத் நாளில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மேலே எழுத்து கேட்கக்கூடிய நேரத்தில், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, இந்த உலகத்தில் நீங்கள் போதித்த விஷயம் என்ன? இணை வைப்பதற்கு நீங்கள் கற்றுக் கொடுத்தீர்களா என்று கேட்கக்கூடிய நேரத்தில், அன்த குல்த லின்னாஸி இத்தகிதுனி வ உம்மிய இலாஹைனி மின் தூனில்லாஹ், உங்களையும் உங்களுடைய தாயாக இருக்கக்கூடிய மரியமையும் கடவுளாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற போதனையா நீங்கள் செய்தீர்கள் என்று அதற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கேட்டபோது ஈசா அலைஹிஸ்ஸலாம் பதில் சொல்வார்களாம், சுப்ஹானக் ரப்பே, நீதான் பரிசுத்தமானவன். நீ பரிசுத்தமானவ இருக்கக்கூடிய நேரத்தில் மா யகூனு லி அன் அகூல மா லைஸ லி பிஹக், எந்த விதமான உரிமையும் இல்லாத தவறான விஷயத்தை சொல்லுவதற்கு எனக்கு என்ன அருகதை இருக்கிறது? இன்னி குன்து குல்துஹு ஃபகத் அலிம்தா, அப்படியே நான் சொல்லி இருந்தாலும் அந்த சொல் உனக்கு தெரிந்துதானே ரப்பே இருக்கும், நான் அப்படி ஒன்றும் சொல்லவில்லையே என்று அதற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன விஷயத்தை சொல்லுகிறார்கள். மா குல்து லஹும் இல்லா மா அமர்தனி அன் அபுதுல்லாஹ ரப்பி வ ரப்பக்கும், நான் மக்களிடத்தில் சொன்ன செய்தி என்னவென்றால் அல்லாஹுவை வணங்க வேண்டும், உங்களையும் என்னையும் படைத்தவன் அல்லாஹுதான் என்கின்ற செய்தியைத்தான் நான் மக்களுக்கு சொன்னேனே ஒழிய என்னை கடவுளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், என்னுடைய தாயாரை கடவுளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற செய்தியை நான் சொல்லவில்லை என்கின்ற விஷயத்தை அதற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறுமையில் சொல்லித் தருவார்கள் என்றால், எல்லா நபிமார்களும் ரசூல்மார்களும் இணை வைக்கக்கூடிய விஷயத்தை தடுப்பதற்காக வந்திருக்கிறார்கள். சில விஷயங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நபிமார்களுக்கு அற்புதங்களாக கொடுத்திருக்கிறார், பிறப்பை அற்புதமாக வைத்திருக்கிறார். இவைகளை வைத்து நீங்கள் தவறான ஒரு முடிவுக்கு வந்து விடாதீர்கள் என்கின்ற அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதற்கு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாகவும் அதற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சரியானதை சரியானதாகவும் தவறானதை தவறானதாகவும் புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல தௌஃபீக்கை நம் அத்தனை பேருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.